பசுமை கொண்டுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலூர் தாய்மன் பிரதீப்போட வீட்டுக்கு தாங்க போயிருந்தோம். அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஏக்கர்ல இருந்து முழுக்க பாரம்பரிய விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காரு. போன வீடியோல பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நேற்று வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன், அதை பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உற்பத்தி பண்றாருங்களா அந்த பொருட்களை அப்படியே மதிப்பு கூட்டி பண்றாருங்க. ஏன்னா ஒரு பொருளை அப்படியே விற்பனை பண்றது மதிப்பு கூட்டி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மடங்கு 4 மடங்கு லாபம் கிடைக்கும். இப்போ இவர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு தேன் பண்ணிட்டு இருக்காருங்க. எதுக்கு அங்க தேன் பண்றீங்க? தேன் தான் நிறைய இடத்துல கிடைக்குது அப்படின்னு சொன்னா அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாரு. நிறைய இடத்துல கிடைக்குது, ஆனா அதெல்லாம் ஒரிஜினல் தேன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. ஒரிஜினல் தேன் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை காட்டினாரு. அந்த ஒரிஜினல் தேனை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயங்களையும் அவர் சொன்னாரு. அப்ப அவர்கிட்ட கேட்டேன், எங்க அது டூப்ளிகேட் தேன் அப்படின்றீங்க, இது ஒரிஜினல் தேன்ன்றீங்க, அப்ப விலை காஸ்ட்லி அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் கிடையவே கிடையாது. மார்க்கெட்ல நீங்க என்ன பிராண்ட் தேன் வாங்குறீங்களோ அது என்ன வீட்டுல விற்கிதோ அதே விலைக்கு தான் இந்த இயற்கையில ஒரிஜினல் தேன் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்க தரேன் அப்படின்னு சொன்னாரு. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா மார்க்கெட்ல வாங்குறது கெமிக்கல் தெரிஞ்ச பிறகு எதுக்கு நம்ம வாங்கணும்? இவர் தான் இயற்கையில தேன் தராரு, அதே விலைக்கு தராரு. நம்மளுக்கு தேவை ஒரு சுத்தமான தேன், அதே விலைக்கு தான் கிடைக்குது. இதே விலை ஜாஸ்தி கூட பயப்படலாம், விலை கம்மி. சந்தோஷமான விஷயம் தானே, சந்தோஷமான விஷயம் தானே. அதனால இந்த வீடியோ முழுக்க பாருங்க. அவர் என்னென்ன ரக தேன் வச்சிருக்காரு, அந்த தேனால என்ன நன்மை, அதை சாப்பிட்டா என்னென்ன பலன்கள் கிடைக்குது, நிறைய விஷயங்கள் தாய்மன் பிரதீப் அவர் சொல்றாரு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம், வேலூர்ல தாய்மன் பிரதீப்குமார் பேசுறேங்க. கடந்த 6 வருஷமா இயற்கை விவசாயத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். மரபு விதைகளை பரவலாக்கம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மரபு விதைகளை கொடுக்க போறதுல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தோம்னா, எங்ககிட்ட தோட்டம் இல்லை, எங்ககிட்ட ஒரு சின்ன மாடி தான் இருக்கு, அதுல வைக்க முடியாது, ஏன்னா நாங்க அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறோம். ஆனா உங்ககிட்ட இருக்கிற காய்கறிகளை நாங்க சாப்பிடணும்னு நினைக்கிறோம், உங்ககிட்ட இருக்க விளையிற அந்த இயற்கையான விளைபொருட்களை எங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்கறவங்களுக்கு தான் நம்ம இந்த மாதிரியான இயற்கை விளைபொருட்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுக்கு கடந்த ஒரு 6 மாசமா தான், போன வருஷம் மேல ஸ்டார்ட் பண்ணோம்னு நினைக்கிறேன் நன் சந்தைன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நம்ம தாய்மன் ஆர்கானிக்ன்ற பேர்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். இது எல்லாமே 100% இயற்கையில விளைஞ்ச பொருட்கள், எந்த விதமான கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே சேர்க்காத பொருட்களா இருக்கு. அதுதான் நம்ம என்ஷூர் பண்ணக்கூடியது. இது நம்ம தோட்டத்துல விளை வச்சதுன்றதுனால நமக்கு இது முளைச்சதுலேருந்து விளையிற வரைக்கும் எல்லாமே நமக்கு தெரியும். அதை தாண்டி நம்மளை போலவே விளைவிக்கக்கூடிய இயற்கை விவசாயிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களால விற்க முடியாத அப்படின்ற நிலைமையில நம்ம அவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி அவங்களுடைய பொருட்களையும் நம்ம விற்று கொடுக்கறதுக்கான வேலைகளை செய்கிறோம். அதுதான் தாய்மன் ஆர்கானிக் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்குது. இந்த தாய்மன் ஆர்கானிக்ல என்னென்னலாம் பொருட்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஹீரோ ப்ராடக்ட்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய தேன் தான். காரணம், இன்னைக்கு சுத்தமான தேன் கிடைக்கிறதே இல்லை. இன்னைக்கு சுத்தமான தேன் கிடைக்கிறதே இல்லை. தேனுனா எப்படி இருக்குன்னா, இந்த பக்கம் இருந்து பார்த்தா அந்த பக்கம் தெரிகிற மாதிரி கண்ணாடி மாதிரியான தேன்கள் தான் கிடைக்குது. காரணம், அது ப்ராசஸ் பண்ணது. அதில் இருக்கக்கூடிய மகரந்தத்தையும் சத்துக்களையும் சூடு பண்ணி அதிலிருந்து வெளியெடுத்துடுறாங்க. ஆனால் உண்மையாகவே நீங்கள் சொல்ல போனோம்னா, தேனை நம்ம சாப்பிட்றதுக்கான முக்கியமான நோக்கமும் என்னன்னா, ஒவ்வொரு பூலையும் இருக்கக்கூடிய மகரந்தமும் ஒவ்வொரு காட்டுப்பூக்கள் இருக்கு இல்லையா, அந்த காட்டுப்பூக்களை நம்ம உணவாக பயன்படுத்துறதே இல்லை. ஆனால் அதில் இருக்கிற சத்துக்கள் நமக்கு தேவை, அது கொடுக்கக்கூடிய அந்த ஆன்டிபயோட்டிக் நமக்கு தேவை, அந்த இம்யூன் சிஸ்டமை பில்ட் பண்ணக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் அதுக்கு நமக்கு தேவைன்றதுனால தான் அந்த மாதிரியான காட்டு தேன்களை நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அந்த தேனை ரொம்ப நாள் வச்சிருக்கணும், அது புளிக்காமல் இருக்கணும். சொல்ல போனோம்னா, தேனை நீங்கள் அப்படியே புழிஞ்சி அந்த மகரந்தோட வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெர்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அதில் புளிப்பு சுவை அதிகமாகும். அப்போ இனிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி புளிப்பு அதிகமாகிட்டு இருக்கும்போது அது இருக்கக்கூடிய ஒரு சின்ன போதையை கொடுக்குன்னு சொல்லலாம். அப்போ அந்த மாதிரியான ஃபெர்மெண்டான உணவுப் பொருட்களை மக்கள் விரும்ப மாட்டாங்க. அப்படின்றதுனால இன்னைக்கு ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ராசஸ் பண்ணி அதில் இருக்கிற சத்துக்கள் மட்டும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் சுகர் சிரப் மாதிரி ஒன்று தான் நம்ம தேனாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதுதான் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கி கொடுக்குறது. ஆனால் அப்படிப்பட்ட தேனை நம்ம கொடுக்கல. நம்ம ஒரு கொம்பு தேன்னா அந்த கொம்பு தேன் அடையோட எடுத்து புழிஞ்சு அதில் இருக்கக்கூடிய மொத்த நல்ல விஷயங்களும் உள்ள கூட இருக்கு. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், தேனுக்கு மேலே மகரந்தம். இந்த மகரந்தம் தான் ரொம்ப முக்கியம். இந்த மகரந்தத்தில் தான் அந்த சத்துக்களே அடங்கியிருக்கு. அப்போ இதை நீங்கள் ஷேக் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிடும்போது அது ரெண்டுத்தையுமே கலந்துக்கும். இப்படி தேனை நீங்கள் பயன்படுத்தணும். இப்படிப்பட்ட சுத்தமான தேனை தான் நம்ம பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். இதில் தான் தேனில் கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் நிறைஞ்சிருக்கு. தேனை நம்ம எப்படிலாம் சாப்பிட்லான்னு பார்த்தோம்னா, டெய்லியும் குழந்தைங்களுக்கு கொஞ்சோண்டு கையில் விட்டு நக்கி சாப்பிட சொல்லலாம். தேனை எப்பவுமே ஸ்பூனில் சாப்பிட சொல்லி கொடுக்காதீங்க. அது புறையேறக்கூடும், மேல் நாக்கில் உள்நாக்கில் போய் ஒட்டிக்கக்கூடும். ஏன்னா தேனோட திக்னஸை பொறுத்து இருக்குது. அப்போ நக்கி சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகும். தேன் வாய்க்குள்ளே போகும்போது நிறைய உங்களுக்கு உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்கும். அது உங்களோட ஜீரணத்தை அதிகப்படுத்தும்.
சாப்பிட்ட பிறகு ஒரு சின்ன அரை ஸ்பூன் தேன் சாப்பிடலாம். காலையில எழுந்த உடனே சுடு தண்ணியில தேன் போட்டு சாப்பிடலாம். பால்ல தேன் போட்டு சாப்பிடலாம். நீங்க ஏதாச்சும் நாட்டு மருந்து சாப்பிட்டுருக்கிறீங்கன்னா, அந்த நாட்டு மருந்துகள இந்த மாரியான கொம்பு தேன் தான் அந்த நாட்டு மருத்துவர்களே பிரிஃபர் பண்ணுவாங்க. இந்த கொம்பு தேனை பயன்படுத்தி, அதில குழச்சு கையில வச்சு நக்க சொல்லுவாங்க. அந்த மாரி இந்த தேனுங்கள நீங்க எந்த விதத்திலயும் பயன்படுத்தலாம். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 3 ஸ்பூன் தேன் ரொம்ப ஈஸியா சாப்பிட முடியும். அந்த அது சாப்பிட்டோம்னாவே, நம்ம உடம்புல இருக்கிற பல ஜீரண கோளாறுகள இது நிவர்த்தி செஞ்சு, இந்த உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்த குடுத்துட்டே இருக்கு. நம்ம ஏன்னா 1000 கெமிக்கல்ஸ் போட்ட உணவுகள நம்ம உட்கொண்டுட்டே இருக்கிறோம். அந்த கழிவுகள வெளியேத்துறதுக்கான இடமாவே இல்ல. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அந்த உடம்ப கூட கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் பண்ணக்கூடியது இந்த தேனா இருக்கும். இந்த தேன்ல நம்ம நெறைய விஷயம் பண்றோம். தேன் அத்தி ஊறல் பண்றோம். தேன் நெல்லி பண்றோம். தேன் இஞ்சி, தேன் பூண்டு. அடுத்து அதே தேன்ல நம்ம தேன் இஞ்சி, தேன் பூண்டுன்னு 2 விஷயத்த செய்றோம். நாட்டு இஞ்சில செஞ்சது. அதாவது நம்ம நிலத்துல விளைஞ்ச கொல்லிமலை ரக இஞ்சி. ரொம்ப காரமா இருக்கும். இந்த நாட்டு இஞ்சி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொல்லிமலையில மட்டும் தான் அதிகமா கிடைக்குது. நம்ம மார்க்கெட்ல கிடைக்கிறதெல்லாம் வீரிய ரகம். நீங்க எவ்வளோ பெரிய துண்டு போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த காரம் இருக்காது. ஆனா இந்த நாட்டு இஞ்சி அவ்வளோ காரமா இருக்கும். இது அப்படியே சாப்பிடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப இந்த மாரியான தேன்ல ஊற வச்சதுக்கு அப்புறம், நீங்க இந்த ஒரு பீஸ் எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னாவே, உங்களுக்கு இருமல் பிரச்சனை, சளி பிரச்சனை, சரியா சொல்லப் போனோம்னா கப தொந்தரவுகள் எல்லாமே நீங்கிடும். அதே போல தான் பூண்டும். பூண்டு நார்மலா சாப்பிடுறத விடவும், தேன்ல ஊற வச்சு சாப்பிடும்போது அதனுடைய நன்மைகள் பல மடங்கு அதிகரிக்குது. இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எரிச்சல் தரக்கூடிய எல்லா விஷயத்தையுமே இது நிவர்த்தி செய்து, சாப்பிட்ட பிறகு ஒரு அரை பூண்டு, அரை இஞ்சி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாவே, உங்களுடைய ஜீரண கோளாறுகள் எது சாப்பிட்டாலுமே ஜீரணிக்கக்கூடிய வயசுல இருந்தவங்க எல்லாருமே, இன்னைக்கு அந்த சின்ன வயசுலயே பார்த்தோம்னா ஜீரணம் ஆகாதுன்னு நிறைய மாத்திரைகள் எடுக்க வேண்டியதா சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அப்படி இருக்கிறவங்க இதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கும்போது, உங்களுக்கு அந்த ஜீரண மண்டலத்துல அதிகப்படுத்தும். இன்னொன்னு இது 2மே ஃபெர்மென்ட் பண்ணது, காய்ச்சாதது. ஸோ இது எந்த வித சூடும் படல இதுல. அப்ப தேன்ல நேரடியா இத போட்டு ஃபெர்மென்ட் பண்றதுனால, நல்ல பாக்டீரியா ரொம்ப அதிகமா வளருது. இன்னைக்கு கட் ஹெல்த்ன்னு அந்த டாக்டர் பால் சொல்லிட்டே இருப்பாரு. அதுக்கான ஒரு சிறந்த ஒரு விஷயம் தான் நமக்கு இந்த தேன் இஞ்சி, தேன் பூண்டு, தயிரு இது எல்லாமே கூட. அப்ப இந்த ஃபெர்மென்ட் ஆன இந்த தேன் இஞ்சிலும், பூண்டுலயும் இருக்கக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியா உங்க கட் ஹெல்த்த ரொம்ப பெருசா வளர்த்து விடும். அதனால உங்களோட ஜீரணமும், அந்த உணவு எடுத்துக்கிட்ட உணவு உட்கிரகித்தல்னு ஒண்ணு இருக்கு. இந்த உடம்பு எடுத்துக்கிச்சா இல்லையான்றது. அந்த எடுத்துக்கக்கூடிய தன்மைய அதிகப்படுத்தும். அதனால மெலிசா இருக்கிறவங்களும் இத சாப்பிட்டீங்கன்னா, வெயிட் கெயின் ஆகுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். குண்டா இருக்கிறவங்க இத எடுத்துக்கும்போது, ஜீரணம் சரியா நடந்து, உடம்பு இளைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த உணவுன்றது ஒரு சிலருக்கு மட்டும் கிடையாது. சின்ன குழந்தைகள்ல இருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு பூண்டு இல்லாம இந்த சின்ன சின்ன சாரி பூண்டா எடுத்துக்காம, இஞ்சா எடுத்துக்காம, அதுல இருக்கக்கூடிய அந்த சிறப்ப மட்டும் கொஞ்சமா கையில தொட்டு நக்க வைக்கிற அளவுக்கு நீங்க குடுத்தீங்கன்னா போதும். குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய சளி எல்லாமே பறந்து போயிடும். இப்படி ஒவ்வொருத்தர் வீட்டிலயுமே இருந்த மருந்து தான் இன்னைக்கு இல்லாம போயிட்டு, வெறும் இரும்பலுக்கு சிரப் பாட்டில்ஸும், மாத்திரை டப்பாக்களும் எல்லாருமே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாரி ஒரு பெரிய கிட் வச்சிருக்கிறீங்க. அது எல்லாத்தையும் விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு, இந்த மாரியான ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கங்க. இந்த ஆரோக்கியமான உணவே உங்களுக்கு தேவையான எல்லா சக்தியும் குடுத்துரும். இந்த உடம்ப கழிவுலேருந்து வெளியேத்தி ஆரோக்கியமா மாத்தக்கூடியதா இருக்கும். அடுத்தது நம்ம தேன்ல மதிப்பு கூட்டல நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். தேன் இஞ்சி, தேன் பூண்டு, தேன் நெல்லி, தேன் அத்தி. இந்த தேன் அத்தி தான் நம்ம கிட்ட அதிகமா மூவ் ஆகுற ஒரு பொருள். தேன் இஞ்சி, தேன் பூண்டு வந்து மழை காலங்கள்ல மட்டுமே அதிகமா வாங்குவாங்க. ஆனா வெயில் காலங்களையும் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் அது. ஜீரணத்தை மேம்படுத்தக்கூடியது. அப்படி இது பார்க்கும்போது உங்களுக்கு அதிகப்படியான ரத்தம் உடம்புல ஊறுறதுக்கான வழிய பண்ணும். அத்தியை நாட்டு அத்தியை நம்ம பெருசா பயன்படுத்துறதே இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் ஃபிக்கோ, இல்ல துருக்கியில வரக்கூடிய ஃபிக்கோ தான் நம்ம அதிகமா ஜூஸ் கடையில பார்க்குறோம். இவ்வளோ பெருசு பெருசா இருக்கும். அதனுடைய அத்தியோட சுவை இருக்குமான்னு கேட்டோம்னா, அதுல வித்தியாசமான ஒரு சுவை தான் இருக்கும். நாட்டு அத்தியில தான் அந்த நாட்டு அத்தி ஜூஸ்ல தான் உங்களுக்கு அந்த சுவை கிடைக்கும். அந்த என்ன சொல்றதுன்னா, அந்த மருத்துவ குணம் அதிகமா நிறைஞ்சிருக்குது. ஏன் நாட்டு நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம்னா, ஒரு பொருள் எவ்வளோ பெருசா இருக்குதோ, அதை விட சிறிய பொருள்ல அதனுடைய நியூட்ரிஷன் வந்து கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன் வந்து சின்ன ஒரு பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, அது கொடுக்கக்கூடிய சத்து அதிகமா இருக்கும். அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாருமே குவான்டிட்டில அதிகமா சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். ஆனா குவாலிட்டியான ஃபுட்டா இருக்கான்னு கேட்டோம்னா கிடையாது. அப்ப அந்த மாதிரியான குவாலிட்டியான ஃபுட் எதுன்னு பார்த்தோம்னா, நாட்டு காய்கறிகள், பழங்கள், நாட்டு அரிசி ரகங்கள்ல தான் இருக்கு.
அப்போ அதனால தான் நம்ம நாட்டுன்னு மறுபடியும் சொல்ல வேண்டிய காரணமாக இருக்குது. இந்த நாட்டத்தில நம்ம செஞ்சுருக்கிற இந்த தேன் ஊறல், அதாவது நாட்டத்தி பழத்தை காய வச்சு அதை எடுத்து தேனில் போட்டு ஊற வச்சு கொடுக்குறோம். இப்போ ஒரு பீஸ் நீங்கள் ஒரு காலையில் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறீங்கன்னா 4 துண்டு. அப்படின்னும் போது இந்த உடம்பு தேவையான எல்லா சத்துக்களையும், அந்த ரத்தம் ஊறாது, அனிமிக்காக இருக்கக்கூடியவங்க, இரும்பு சத்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க, யாரெல்லாம் அந்த ஃபெட்டிக்கா, அதாவது சோர்வாகவே எப்போவுமே ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் நல்லா சாப்பிட்ருப்போம், ஆனால் ஒரு மாதிரி சோம்பேறித்தனம் உடம்புக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். காரணம், அந்த சோம்பேறித்தனத்தை போக்கக்கூடிய இது இல்லை. நம்ம உடம்பு வந்து ஜீரணம் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுது அப்படின்றது தான். அப்போ அந்த மாதிரியான நபர்களுக்கு ஒரு முக்கிய ஒரு பொருள் தான் இந்த தேன் ஊறல், தேனத்தி ஊறல். இப்போ இந்த தேனத்தி ஊறலை நீங்கள் டெய்லியும் பயன்படுத்திட்டு வரும்போது அதனுடைய உங்கள் உடம்பு சோர்வு தான் ரொம்ப முக்கியமாக வெளியேறும். 2வது ஜீரண மண்டலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வரும். இதுவும் ஃபெர்மெண்ட் பண்ணது, அதாவது எந்த விதத்துலையும் காய்ச்சாதது, வேக வைக்காதது அப்படின்றதுனால இதில் இருக்கக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியா உங்கள் உடம்புக்கு, உங்கள் கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த கட் ஹெல்த்து தான் செகண்ட் பிரெயின்னு சொல்லுவாங்க. இந்த மூளைக்கும் தாண்டி இருக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியது தான் இந்த குடல். அந்த வயிறுலேருந்து குடல் வரைக்கும், ஆசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்த பராமரிக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம், இல்லை உணவுன்னு சொல்லலாம். அதுதான் இந்த தேனத்தி ஊறல். நிறைய பேர் யோசிக்கக்கூடியது என்னென்னா, இயற்கையாக கிடைக்குது, தேன் சுத்தமாக இருக்குதுன்னாக்கா ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும் போல், அதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடக்கூடியதே இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்குவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இது சாதாரணமான விலையில தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். மார்க்கெட்டில் நீங்கள் போய் வாங்கக்கூடிய தேன் எந்த விலைக்கு கிடைக்குதோ அதே அளவுக்கு தான் இந்த சுத்திகரிக்கப்படாத இயற்கையாக கிடைக்கக்கூடிய தேனும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். 1/2 கிலோ 500 ரூபான்ற மாதிரி கொடுக்குறோம். இதில் நம்ம 3 வெரைட்டி இருக்குது. குறிஞ்சி பூ, இது மட்டும் கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும். 2வது கொம்புத்தேன், 3வது மலத்தேன். இது 2மே வந்து மல்டிஃப்ளோரல். இந்த குறிஞ்சி பூ தேன் மட்டும் ஒரு பூலேருந்து, ஒரு பூனா அந்த ஒரு பூவோட தன்மை அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இது மற்ற 2ம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பூவும், காட்டில் இருக்கக்கூடிய எல்லா பூக்கள்லையுமே இருக்குது. இது நார்மலாக பண்ணையில் வளர்க்குற தேன் இல்லைங்க. இது காட்டில் கட்டக்கூடிய கொம்புலையும், பொந்துலையும், மரத்துலையும், மலையிலையும் இருக்கக்கூடிய தேன். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேனில் தான் நம்ம பயன்படுத்தாத அந்த வைல்டு ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். அந்த வைல்டு ஃப்ளவரில் இருக்கக்கூடிய அந்த மகரந்தம் தான் நம்ம ரொம்ப முக்கியமாக நினைக்கிறோம். அந்த சத்துக்கள் நம்ம உடம்புக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. அந்த மாதிரி 3 விதமான தேன் கொடுக்குறோம். உங்களுக்கு எது வேணுன்றதை பார்த்து வாங்கிக்கோங்க. குழந்தைங்களுக்கு நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது கொம்பு தேன் தான். நாட்டு மருந்து சாப்பிட்றவங்களுக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி, இந்த கொம்பு தேன் தான் சிறந்தது. இந்த சின்ன அதாவது அபிஸ் ஃப்ளோரான்னு சொல்லக்கூடிய சிறு தேன் கூட்டிலிருந்து வரக்கூடிய இந்த தேன் ரொம்ப சிறப்பானது. நம்மக்கிட்ட அதிகமாக மூவ் ஆகிட்டு இருக்கிறதும் இந்த தேன் தாங்க.